உன்னை 4 பேரு தூக்கவா நீ கண்ணை மூடி படுத்த உன்னை பாடையில சுமக்கவா நல்ல வாழ்க்கையை அந்த அவங்க அழுவுறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆனந்தம் தான். ஆனால் அதை தாண்டி நாங்கள் நல்லா பணம் எங்களுக்கு மேல் மூஞ்சி கொடுப்போம். மேல் மூஞ்சி காசு எங்கள் வீட்டு சாவிலே எங்களுக்கு அழகாது. ஏன்னா சொந்தக்காரர் இருக்கிறாங்க, ஐயோ என்னடா கம்முன்னு நிற்கிற மாதிரி தனியா போனாய் ஐயா. Equitas Small Finance Bank for convenient home banking. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. தம்பி யாரைய நம்பி பள்ளத்துல உயாத கெட்டு போன கால இது குந்திக்குன்னு ஆழாத. கானா 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 எல்லாமே கானானே போட்டுக்கிறீங்க. மொத்தமா நான் கானா நான் உங்களுக்கு அப்பாவான்னு கேட்பாங்க சில பேர். நீ கேளு தன்மையா நாங்க சொல்லுவோம் உண்மையா கடைசி வரைக்கும் வாழாதீங்க குபேரன் பொம்மையா. நல்ல வார்த்தையை வச்சு பாட்டு எழுது கஷ்டம். நீங்க ஒரு கெட்ட வார்த்தையை வச்சு பாட்டு எழுதுனா ஈஸியா எழுதுவீங்க. டீ குடிக்கும் போது அடிப்ப கிங் சிவி கட்சி உன்னோட லங்ஸ் இதுக்கு மேல இல்ல நோ சான்ஸ். ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு எங்களோட கானா தான் வந்து இது ஒரு பயங்கரமான விஷயம் தான் யோசிப்பாங்க. அசிங்கமான வார்த்தைலாம் எழுதிக்கிறேன். 2 பேரும் ஒன்றா போவோம். கானா பாடகர் ஒரு பாடகர்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா போவோம். அப்போ அந்த டைமில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா 2 பேரும் ஒன்றா உட்காந்து குடிப்பாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கத்தரு இவரை காப்பாற்றணும் கத்தரு இவரை அண்ணன் கூடியில் கவுத்துரு அவமானமாக இருந்தால் தூக்கம் ஆயிட்டுன்னு சேர்த்துரு. அங்கே போய் அந்த இடத்துல உட்காரும் போது 2 பேருக்கும் விரோதமாயிடும். மட்டமான மானிட்டரை குடிக்க போறீங்க அதை குடிக்க போனா கொம்டின்னு வருது ஒரு மாதிரியா கலாட்டா எப்பா கலாட்டா இன்றி எத்தனைக்கிறாங்க விளாட்டா. இப்போ நம்ம வந்து யார கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா பிரான்சிஸ் அண்டு கச்சா டோலா கச்சா கிச்சான்னு கேள்விப்பட்டிருப்போம். கச்சாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். கிச்சாவும் அது மாதிரி அந்த மாதிரி. ஓகே வணக்கம் 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 வணக்கம். அதாவது கானா பிரான்சிஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பயங்கரமான பிரபலமானவர். நிறைய பேர் தெரியும். இப்போ ரீசெண்டாக கிங்ஸ்டன் படத்துலையும் வந்து பாட்டு எழுதியிருக்காரு பாடியிருக்காரு. அண்ட் இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவலையும் வந்து பாடியிருக்காரு. ஓகே அண்ட் சொல்லுங்க கானா பிரான்சிஸ் உண்மையான பேரே பிரான்சிஸ் தானா இல்லை உண்மையான பேர் பிரான்சிஸ் தான். இதில் வந்து நான் வந்து கானாவில் ஒரு 10 வருஷமாக நான் இருந்தேன். அந்த கானா இருக்கும் அந்த கானா பிரான்சிஸ் நிறைய பேர் இருக்காங்க கானால. ஆனால் அது கானா சில பேர் சொல்லுவாங்க கானா 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 எல்லாமே கானானே போட்டுக்கிறீங்க. மொத்தமாக நான் கானா நான் உங்களுக்கு அப்பாவான்னு கேட்பாங்க சில பேர். நாங்கள் என்ன தான் கானா நான் இதுலேருந்து வந்தேன் கானா பிரான்சிஸ் அது இருக்கும். பிரான்சிஸ் தான் ஒரிஜினல் நேம். அவர் கச்சா அவர் பேர் சொல்லுங்க. என் பேர் வினோத்குமார். வினோத்குமார் கச்சா பேர் வச்சிங்க. அது சின்ன வயசுல செல்லமா இல்லை என்ன அர்த்தம் அது கச்சா? இவர் கச்சா எல்லாமே கொஞ்சுவாங்க சின்ன வயசுல. அதனால தான் இவர் கச்சா அது கிடைச்சாதானே வரும். கச்சா லோக்கல்ல வந்து கச்சானுவாங்க. இது கச்சா எனக்கு போதும் அது கச்சா எனக்கு போதும்னுவாங்களே அந்த மாதிரி கச்சா. ஆனால் கச்சாக்கு பின்னாடி வேற ஏதோ ஒன்று இருக்கு. அது மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. இப்போ உங்களை கூப்பிட்டு வச்சு நான் இன்ட்ரெஸ்டிங் சாங் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் டக்குன்னு பாடுங்க. அதுவும் இல்லாமல் நான் ஒரு டாஸ்க் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பொம்மைனா பொம்மையில் ஒரு பாட்டு பாடுவீங்களா, சிகரெட்னா சிகரெட் ஒரு பாட்டு பாடுவீங்க. அந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங் கானா பிரான்சிஸ் அவர்களை பத்தியே ஒரு பாட்டு. தம்பி யாரைய நம்பி பள்ளத்துல உயாத கெட்டு போன கால இது குந்திக்குன்னு ஆழாத கட்ட வண்டிய ஓட்டாத கட்ட வெள்ளாட்டாத தாய திட்டாத தாய் சொல்ல தட்டாத அம்மாவை திட்டாத உன் மம்மி பேச்ச தட்டாத அவா வா கியாவா முஜிக்கோ பத்தாதே அவா கல்லி அம்சே பத்தாதே. கண்ணில்லாத குருட வந்தா குறுக்க நிக்காத பல்லில்லாத கிழவனுக்கு முறுக்க விற்காத. நீ கேளு தன்மையா நாங்க சொல்லுவோம் உண்மையா கடைசி வரைக்கும் வாழாதீங்க குபேரன் பொம்மையா. நீ கேளு தன்மையா நாங்க சொல்லுவோம் உண்மையா கடைசி வரைக்கும் வாழாதீங்க கட்ட பொம்மையா. தம்பி யாரைய நம்பி பள்ளத்துல உயாத. சூப்பர். ஆனால் இப்போ கானா பாட்டுனாலே வந்து நிறைய பேருடைய பார்வை இப்போ இருக்குன்னா அதாவது கெட்ட வார்த்தையை போட்டு வந்து கோர்த்து தான் வந்து பாட்டு எழுதுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பாடும்போது அவ்வளோ அழகாக வந்து நிறைய வார்த்தைகள் இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் பாடுறீங்க. ஆனால் இப்போ வெளியே பார்க்குற பார்வை எப்படி இருக்கு? அது வந்து சில பேருக்கு பாட்டு எழுதணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க யூஸ்வலாக பேசுறது கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. அதை வச்சு இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல வார்த்தையை வச்சு பாட்டு எழுதுறது கஷ்டம். நீங்கள் ஒரு கெட்ட வார்த்தையை வச்சு பாட்டு எழுதுனா ஈஸியாக எழுதிடுவீங்க. அது எல்லாருக்கும் உள்ள ஊறி இருக்கும். அது போல் அவனுங்க எழுதி என்ன நினச்சிடாங்கன்னா இது போவாது. ஆனால் இது பயங்கரமான பவர் இருக்குது கானால. நிறையத்துக்கு ரீச் போவோம். அதை தெரிய மாட்டுது. அதை மட்டும் கட் பண்ணி நல்ல வார்த்தையை வச்சு பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா மேலே வரலாம்.
அது அவங்களுக்கு அந்த சின்ன ஐடியா தெரில. நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நம்மளை எப்படி ஷேர் பண்ணுறவங்கன்னு தெரியாமல் அந்த வார்த்தைலாம் போட்டு எழுதுறாங்க. கரெக்டான வார்த்தையை வச்சு எதுனா மக்களுக்கு பிடிக்கும், நம்ம வேறு லெவலில் போகலாம். நாங்கள் தனியாக இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் நாங்கள் கானான்றது நாங்களே உருவாக்கி, நாங்களே பாடி, நாங்களே மியூசிக் பண்ணி இது நாங்களே தனியாக வர்றோம். ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு எங்களோட கானா தான் வந்து இது ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவனுக்கு கற்றுறாங்க. அசிங்கமான வார்த்தைலாம் எழுதி கற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ கானா பாட ஆரம்பிச்சிங்க? எனக்கு எப்போ ஆசை வந்ததுன்னா கானா மைக்கேல் அவர் வந்து அவர் தான் அப்போது நான் அங்கேருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் அது ரிலீஸ் ஆகுது யூடியூப்பில். ரிலீஸ் ஆகி ஏரியாவில் பார்த்து கேட்குறாங்க, உன்னை அந்த மைக்கேல் பாட்டில் பார்த்தேன்டா, உன்னை மைக்கேல் பாட்டில் டே நான் எதுவுமே பண்ணலையடா, நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துதானே இருந்தேன், என்னடா பார்த்துட்டு இப்படி கேட்குறீங்க? அப்போ பாட்டு பாடனுக்கு என்ன பேர் இருக்கும்? உட்காந்து எனக்கே எங்கள் ஏரியாவில் எந்த பேர்னா பாட்டு பாடனுக்கு என்ன பேர் இருக்கும்? அப்போ தான் நினச்சி நம்ம ஒரு சிங்கர் ஆகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாடலான்னு பாடினேன். ஆனால் வந்து நிறைய மட்டக்கானில் போய் உட்காந்து பாடினோம். போய் உட்காந்து பாடும் போதே பாட தெரியாது. சின்ன சின்ன பசங்களாம் பேர் வாய்ஸ் வரல கத்தி பாடு, வாய்ஸ் வரல கத்தி பாடுறாங்க. மட்டக்கானா அது இரங்கல் வீட்டில் இப்போ ஒரு டெத் இருக்கும், அந்த டெத்தில் நம்ம உட்காந்து பாடணும். அங்கே உட்காந்து அங்கே சாவு இருக்கும், அங்கே கொஞ்சம் பாடணும். ஒரு விடிய ஒரு 3 மணி வரைக்கும் பாடணும். அதுதான் ஃபஸ்ட்டு மட்டக்கானா ஸ்டார்ட் பண்ணுது. அங்கே போய் நம்ம நல்லா சூப்பராக பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ரைட்டராக வந்து பாட்டு எழுத ஆரம்பித்தேன். பாட்டு எழுதி கானா பாட்டு கொடுத்து நிறைய பேர் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 300 பாட்டு கிட்ட எழுதிருக்கேன் கானால மட்டும். ஓகே. சினிமா தவிர்த்து கானால மட்டும் ஒரு 300 பாட்டு எழுதிருக்கேன். ஒரு 50 பாடல்கிட்ட கொடுத்துருக்கேன், பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன். இப்போ மட்டக்கானான்னு சொல்றீங்கல்ல, அது வந்து இப்போ ஒருத்தர் பஜனை மாதிரி எப்படி அது ஒருத்தர் பாடிட்டு இருப்பீங்களா எப்படி? ஆமாம், நான் ஒரு பாட்டு பாடி முடிச்சா இன்னொருத்தர் ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த அவர் இறந்த ஒரு பேர் இருக்கும். இப்போ ஒரு சுப்பிரமணியனா ஒரு பேர் சுப்பிரமணியன் இருக்கும். அவங்க அம்மா பேர், அப்பா பேர், பசங்க பேர் இதெல்லாம் வச்சு நாங்கள் பாட்டு அப்படி பாடுவோம். சும்மா அப்படி எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு பாட முடியுமா? இப்போ சுப்பிரமணியம் வச்சு உன்னை 4 பேர் தூக்கவா, நீ கண்ணை மூடி படுத்த, உன்னை பாடையில சுமக்கவா, நல்ல வாழ்க்கையை அந்த சொந்தம் கலங்க பந்தம் புலம்ப, சொந்தம் கலங்க பந்தம் புலம்ப, தனியாய் போனாய் ஐயா சுப்பிரமணி நீதான் ஐயா, உன்னை 4 பேர் தூக்கவா, கண்ணை மூடி படுத்த. அவங்கள வச்சு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அழுவாங்க. அவங்க அழுவுறது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆனந்தம் தான். ஆனால் தாண்டி நாங்கள் நல்லா பண்ண எங்களுக்கு மேல் மூஞ்சி கொடுப்பாங்க. மேல் மூஞ்சினா காசு ஒரு 200 300 எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கோசமே எனர்ஜி போட்டு பாடினதானே வீட்டில் எங்களுக்கு. நாங்கள் நிறைய சாவை பாடுறோம், எங்களுக்கு அந்த அழை வராது. இந்த சாவில் போய் உட்காந்து எங்களுக்கு வராது. ஏன்னா டெய்லியும் ஒரு சாவில் உட்காந்து பாடி எங்கள் வீட்டு சாவிலே எங்களுக்கு அழை வராது. ஏன்னா சொந்தக்காரர் திட்டுறாங்கன்னா ஐயோ என்னடா கம்முன்னு நிற்கிற மாதிரி திட்டுவாங்க, என்ன அழ மாட்டுறமே அப்படிலாம் எங்களுக்கு தோணும். எங்களுக்கு இதுதான் சாவு, எங்களுக்கு நைட்டு தான் எங்கள் வாழ்க்கை, இறைவன் நாட்டம் தான் எங்களுக்கு. கானாக்கு வந்து நிறைய ஒரு ஃபைட்லாம் நடக்கும், யார் பெரிய ஆள் பார்க்கலாம்டா, அடிச்சுக்கலாம்டா, அந்த மாதிரி அடிச்சு சண்டைலாம் போகணும். அது ஆமாம். இப்போ வரைக்கும் இப்போ நானும் அப்பிலவும் பாடினேன். அந்த மாட்டிக்கினார் ஒருத்தர் வந்து டிராகன் படத்தில் வரத்துக்கு முன்னாடி நானும் அப்பிலவும் வந்து குத்துக்கு 10 என்ற வெப் சீரிஸில் பாடினோம் அந்த பாட்டை. அது நானும் அவனை போட்டி தான் பாடியிருப்போம். இப்போ இல்லை, இந்த அப்போவே போட்டி ஸ்டார்ட். எப்படின்னா 2 பேரும் ஒன்றா போவோம். கானா பாடர் ஒரு பழைய பாடர்னா நாங்கள் 2 பேரும் ஒன்றா போவோம். அப்போ அந்த டைமில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கன்னா 2 பேரும் ஒன்றா உட்காந்து குடிப்பாங்க. அங்கே போய் அந்த இடத்துல உட்காரும் போது 2 பேருக்கும் விரோதமாயிடும். விரோதம்னா அவங்களுக்குள்ளேயே அது சொல்லிக்குவாங்க. கூத்தாடி 2 பட்டா ஊருக்கு கொண்டாடுவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் அச்சிக்கிறத பார்த்து அவங்க பாட்டுலேயே நாங்கள் அச்சிக்கிறத பார்த்து அப்படியே ஆடியன்ஸ் பயங்கரமாக அப்படியே குஜலமாயிடுவாங்க. கடைசியாக முடிச்சுட்டு நாங்கள் போகும்போது 2 பேரும் ஒரு கட்டிங் போட்டு போவோம். இப்போ போட்டிக்கு ஆள் இல்லை, இப்போ நீங்களே அங்கே பாடினா எப்போ இருக்க மாதிரி சொல்லுங்க. 2 விதமாக அந்த டக்குன்னு அந்த விட்ட இடத்துல இருந்து திரும்பி பிடிச்சி நீங்கள் அதை இப்போ மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்தரு. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்தரு, இவரை அண்ணன் கூடியில கவுத்துரு, அவமானமா இருந்தா தூக்கம் ஆயிட்டுன்னு செத்துருன்னா இப்படிலாம் சொல்லுவோம் எங்களுக்குள்ள. நாங்க கலாச்சிக்கிறது. நான் குத்துட்ட பிறகு அவன் என்ன சொல்லுவேன்னா, ஆமா மாட்டிக்கினாரு நல்லா இவரை காப்பாத்தணும் அல்ல, இவரை காப்பாத்தணும் அல்ல, மாட்டிக்கினாரு நல்லா இவரை காப்பாத்தணும் அல்ல, காப்பாத்தணும் அல்ல. நான் திரும்பி சொல்லுவேன், ஐயரு வீட்டுல மாமி உன் திறமைய நீ காமி, உன்னை காப்பாத்தணும் சாமி. இந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் வலிச்சுக்குவோம். இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு எனக்கு இந்த கானானால. பொண்ணு பார்க்க போனோம். நான் கிறிஸ்டின் தான், என் ஒய்ஃபோட வீட்லேயும் கிறிஸ்டின் தான். நான் பொண்ணு பார்க்க போகும்போது எங்கள் அப்பா நான் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இங்கே கட்டுலாம் எடுத்துகிட்டு என்னை ஒரு மாதிரி இட்டுன்னு ஒரு அம்மாஞ்சி மாதிரி. சரி நானும் போகிறேன். போனால் ஃபார்மல்ஸ்லாம் போட்டுன்னு போயிட்டு உட்காரேன். எனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க, டீ காஃபி. எனக்கு மட்டும் சொம்பில்
பாயாசம் கொடுப்பாங்க. ஏன்னா என் மாமியார் நான் கிறிஸ்டின்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க ஓகே, அவர் கானாவை விட்டுட்டா நான் எங்கள் பொண்ணை கொடுத்துறேன், அவர் கானா விடலன்னா கஷ்டம் அப்படின்னு. நான் கானா பாடுகிறேன்னு நான் கானா பாடுவேன் தெரியும், ரொம்பலாம் பாட மாட்டேன், சும்மா கானா பாடினு இருப்பான் போவான். அதை நிறுத்துவேன் நினச்சி நான் நிறுத்தலை, நான் வேணாம் நான் அதெல்லாம் நான் நிறுத்த மாட்டேன், நான் கானா பாடுவேன் அப்படின்னு சொல்லி இது வீட்டில் பிரச்சனை வேணாக்கினான்னு சொல்லிட்டு அந்த கல்யாணமே ஸ்டாப் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் என் ஆள் வந்து நான் தான் வேணும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்துடுவோ தான் இது கல்யாணம் ஆச்சு, இல்லை ஆயிருக்காது. ஸ்டாப் தான் என் ஒய்ஃப் தான் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, நான் நீ தான் வேணும்னு வந்துட்டாங்க, அதில் அவங்க தான் சொல்ல முடியாது. அப்போ உடனே மனைவிக்காக ஒரு பாட்டு பாடுங்க. கல்யாணம் பண்ணிட்டனா வாழ்க்கை நாஸ்தி ஆயிடம்பா, அடி உத ஜாஸ்தி ஆயிடம்பா, முத்தி போன முந்திரி கொட்டு நான் துரு துர்னு அர்ஜென்ட் பட்டேன், இப்போ வாங்க உர்றால அவங்க பட்டு டம்ம 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 டம். அதாவது ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ண போறாரு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாசம் கல்யாணம் போறாரு, அவருக்கு கல்யாணம் பண்ணி வந்து ஒரு சில பல பிரச்சனைகள், அதாவது அவங்களுக்கும் ஒரு லவருக்கும் சில பிரச்சனை, அந்நேரம் அந்த பையனுக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி என்ன பாட்டு பாடுவீங்க? என் அட்வைஸ் தான் அவனுக்கு சொல்லுவேன், போடவே பொண்டாட்டி போடவே தொய்ப்பேன் பல தடவை, கம்ஃபர்ட் போட்டு கம்ஃபர்ட்டை ஏரியல் போட்டு வேரியண்ட்டை துவைச்சிடுவேன் அழிச்சிடுவேன், நான் கல்யாணம் பண்ணுறது வீணு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிடுவேன். ஓகே, இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, கல்யாணம் முடிச்சுட்டு இன்னும் ஹோட்டலில் தான் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு, பாவா அவர் வந்து வீட்டில் சமைக்கவே முடியல, அவருக்கு என்ன பாட்டு பாடுவீங்க? தயிர் சாதமும் அந்த புளி சாதமும் இதையே தான் செஞ்சாங்க ஒரு மாதமும், தயிர் சாதமும் அந்த புளி சாதமும் இதையே தான் செஞ்சாங்க ஒரு மாதமும், டென்ஷன் ஆயிட்டேன் நானு, என்ன தூக்கம் விட்டா 30 ரூபாய் கேனு, மூக்கு மேல வருதுங்க கோவம், ஐயாமல் அண்ட புஷ்ஷுன்னு ஆகும், பட பட படவன இதையெல்லாம் துடிக்குது, என் கொலையை கலக்க என் பொண்டாட்டிக்கு பிடிக்குது, போடவேன் அதான் எப்படியே முடிச்சிருவேன். நான் பீஃப் லவ்வர் ரொம்ப பிடிக்கும் லிவ்வர், மாட்டுவால் சூப்பு கூட ஒரு நல்லி, நல்லியில இருந்து அமிர்தம் ஒரு துள்ளி, வெஜிடேபிள் பிரிஞ்சு சாப்பிட மாட்டேன் தெரிஞ்சு, நான் பீஃப் லவ்வர் ரொம்ப பிடிக்கும் லிவர், கலாட்டா எப்பா கலாட்டா, இன்றிவ எத்தனைக்கிறாங்க விளாட்டா, எப்பா அலாட்டா இருக்க நான் அலாட்டா, யூடியூப்ல தப்பா போயிட்ட வாழ்க்கை ஆயிடும் விளாட்டா, எப்பா கலாட்டா சேனல்ல கலாட்டா, வெளியே போயிட்டு சாப்பிட்டு வரலாம் போராட்டா, எப்பா கலாட்டா, இந்த கலாட்டா தான் அந்த கலாட்டா விளாட்டா அலாட்டா, இது பாட்டு எழுதுறவங்கலாம் தெரிஞ்சுங்க, பாட்டு எதனா எழுதுனா கிளாஸ்ல நான் ஈஸியாக சொல்கிறேன், ஒன்றுமே கிடையாது, ஒரு கதவு உதவு, இது வந்து எதுகை மோனை, எதுகை மோனையை வச்சு நீங்கள் பாடுறதுனால எழுதிடலாம். உங்களுக்கு புதா சேரு அதை பண்ணி விடு ஷேரு, இதுதான் வச்சோம், அந்த இரு அந்த வந்துட்டேன் போயிட்டேன், இதை வச்சு தான் பாட்டு நீங்கள் ஈஸியாக எழுதலாம். இப்போ நீங்கள் எழுந்தே வந்து அந்த எதுகை மோனைலாம் விட்டுருங்களேன், ரொம்ப கவித்துவமா இருக்கும், எனக்கே அறியாம அந்த கவித்துவம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பாட்டு? சிரிக்கிய சீக்கிரம் மடக்க தவியா தவிக்கிறேன்னு, வயலோரம் ஓடுது பார் தோகை இல்லாத மயிலு, மாடனா நீ இல்லை அது தாண்டி உன் ஸ்டைலு, கிராமத்து பெண் கிளியே என்ன பார்க்க வாவெளியே, லவ் சீட்டை நீ தந்து நம்ம டூயட் போலாம் வாவெளியே, வரப்புல வெறுப்பா வந்து தனியா நிக்கிறனே, சிரிக்கிய சீக்கிரம் மடக்க தவியா தவிக்கிறனே, சம்சாரம் வேணா அது வீணா உன் வாழ்க்கையாயிடுச்சுன்னு சொன்னா நீ கேள, அட அவஸ்தப்பட்ட ஆளுனா காலையில் அவள் காலையில்
காப்பி கேப்பாளே காப்பியை குடிச்சிட்டு பிபி ஏத்துவாளே அவள்தான் மனைவி. நீ நின்னாலும் உட்கார்ந்தாலும் மாட்டிக்கிட முடியாது சம்சாரவனா. தைலமோ தைலமோ ஜெண்டு பாம் தைலமோ 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 அமிர்தாஞ்சன் தைலமோ 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 ஜெண்டு பாம் தைலமோ 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 அமிர்தாஞ்சன் தைலமோ தைலம் தேய்ச்சால் தலைவலி ஓடுமே. ஓ ஒரு சாந்தமான அமைதியை தேடுமே. தலைவலிச்சா குடிப்பாங்க ஒரு கோட்டரு நைட்டா நான் தைலந்தா என் பார்ட்னரு. ஊவா 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 ஊ. ஏய் தைலமோ தைலமோ ஜெண்டு பாம் தைலமோ 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 அமிர்தாஞ்சன் தைலமோ. ரீசெண்டா வந்து ரீல்ஸ்ல ஒரு பாட்டு போட்டுருங்க, அது பயங்கர வைரல். புகைப்பிடிப்பது புகைப்பிடிப்பது கேடு என்ற ஒரு பாட்டு இது. ஆ. புகையை பிடித்து உடம்பை கெடுத்து அவதிப்பட்டு வந்தார். புகையை பிடித்து உடம்பை கெடுத்து அவதிப்பட்டு வந்தார். டீ குடிக்கும் போது அடிப்ப கிங்ஸ் விக்காச்சி உன்னோட லங்ஸ் இதுக்கு மேல இல்ல நோ சான்ஸ். நம்ம அடிப்பேன் டோட்டல் ஃபில்டர் நித்திக்க சொல்லிட்டாரு ஃபேமிலி டாக்டர் கண்டினியூ பண்ணா வைப்பாங்க ஃபீஸர் பாக்ஸ். ஓ புகையை பிடித்து உடம்பை கெடுத்து அவதிப்பட்டு வந்தார். நோ ஸ்மோக்கிங் இன்ஜூரிஸ் ஹெல்த். சரியாக 11 o'clock ஆரம்பிச்சது கானா, 1 மணிக்கு மாலை எங்களை பாட சொல்ல வேணாம், இது மைக்கில்லாத கானா. சரியாக 11 o'clock ஓப்பனிங் மை கானா, 1 o'clock மேலே எங்களை பாட சொல்ல வேணாம், இது மைக்கில்லாத கானா. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு சிட்டு சொல்றேன். ஒருத்தர் குடிக்கிறார். குடியா? ஆமா. 360 நாள் குடிக்கிறாரு, 40 நாள் மாலை போடுறாரு. அப்படியா? ஆமா. மட்டமான மானிட்டரை குடிக்க போறியா? அதை குடிக்க போனா கொம்டின்னு வருது ஒரு மாதிரியா. சைடிஸுக்கு இருக்குதுங்க 5 rupees முறுக்கு, இங்க ஏகப்பட்ட ட்ரங்கட்ஸ் எல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. மட்டமான மானிட்டரை குடிக்க போறியா? அதை குடிக்க போனா கொம்டின்னு வருது ஒரு மாதிரியா. சைடிஸுக்கு இருக்குதுங்க 5 rupees முறுக்கு, இங்க ஏகப்பட்ட எச்ச குடிங்க சுத்திக்கினே இருக்கு. எடுத்து வைடா VSOP, அதிகம் குடிச்சா ஊதுவான் பிபி. எடுத்து வைடா VSOP, அதிகம் குடிச்சா ஊதுவான் பிபி. கிங்கு லூயிஸ் தான் நல்லது, ஆஃபுக்கு மேல விட்டா தள்ளுது. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் தான் கேடுப்பா, அதுக்கு ஒயின் சாப்ப மூடுப்பா. மட்டமான மானிட்டரை குடிக்க போறீங்க, அதை குடிக்க போனா கொம்டின்னு வருது ஒரு மாதிரியா. ஒரு பெண் வந்து, அதாவது அவங்க நடிகை சாவித்ரின்னு வந்து வெளியே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகை சாவித்ரி அப்படின்னு ப்ரொமோட் பண்ணிட்டு, நான் வீடியோ ஆதாரம் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து ஒரு கலாய்க்கும் விதமாக ஒரு பாட்டு. அதிகாலை சூரியன் உதிக்கும், உன்னை பார்க்க மேல இருந்து குதிக்கும். கண்ணா பின்னான்னு எங்கு நானும் நீதான் வேணும் எனக்கும். உன் மூக்கு முகத்துக்கு சோக்கு, உன் கண்ணு காசிலி ஜின்னு, அது கூட பரவாயில்ல பியூட்டி போட்டில வின்னு. உன் சிரிப்போ சில்வர் தட்டு, அந்த தட்டுல சாதத்தை போட்டு, நீயோ நானோ சேர்ந்தா செம்மையிட்டு. கலட்டா சேனலுக்கு லைக்க தட்டு. நன்றி. Equitas Small Finance Bank for convenient home banking. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.